லிங்குசாமி பிரச்சனைக்காக திருப்பூர் சுப்பிரமணியம், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி இவங்கெல்லாம் கமல்ஹாசன் சந்தித்து பேசினாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஏதாவது முடிவு வந்திருக்கா? இன்னைக்கு வரையும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது கமல் சார்கிட்ட வந்து ஒரு ஃபீட்பேக் சார். அவரு கொஞ்சம் அப்செட்டில் இருக்கார். ஒரே காரணம்னா இது தேவையில்லாம மீடியா மத்தியில் பெரிய விவாத பொருளாக மாறினது வந்து கமல் சாரை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஒரு யூடியூப்பில் போட்டிருந்தாங்க, ரொம்ப ஒரு விந்தையான ஒரு செய்தி. கமல்ஹாசன் தோள் மேலே லிங்குசாமி கை போட்டார், அதனால தான் கமல்ஹாசனுக்கு கோபம். உங்களுடைய நடப்பு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக வர ட்ரேட் கைடை பார்த்தேன். நிஜமாகவே அந்த பணியை வந்து பாராட்டி தான் ஆகணும். இத்தனை வேலைக்கு நடுவே எப்படி அதை வந்து எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குன்னு எனக்கு புரியல. அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி பல முக்கியமான தகவல்கள்லாம் அதில் தந்திருக்கீங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வருஷம் என்னென்ன படங்கள் வந்தது அப்படின்றத பற்றி ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தீங்க பார்த்தேன். அதில் ஏறக்குறைய 89 சிறுமுருட்டு படங்கள் வந்திருக்கு. அது ஆமாம் ஆமாம். இந்த 5 மாதங்கள் பார்த்தீங்கன்னா சார் 110 படங்கள் வெளியாக இருக்குது தமிழில். அதில் 89 திரைப்படங்கள் வந்து சிறு பட்ஜெட்டில், அதாவது லெஸ் தென் 3-4 crore, 50 லட்சம், 1 கோடி அப்படின்னு. இந்த தமிழ் சினிமா ட்ரேட் கைட் ஐடியா சார், நான் வந்து இப்போது ஒரு அசோசியேஷன் அப்படின்னு வச்சிங்களேன், மெம்பர்ஸ்க்கு நீங்கள் கண்டினியூஸாக கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில் தகவல் சொல்லிகிட்டே இருக்கணும். அவங்க நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். சும்மா வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதோ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப் நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. அது அப்படி தள்ளிவிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எக்கச்சக்க மெம்பர் சொல்லுவாங்க, சார் நான் ஒரு 100 குரூப்பில் இருக்கேன், எதில் போய் பார்க்குறதுன்னுவாங்க. என்னுடைய அந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனில் நாங்கள் நிறைய நாலேஜ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். பட் ஆனால் பாதி பேர் ரியாக்ட் கூட பண்ண மாட்டாங்க. காரணம் வந்து அவங்களை ப்ளேம் பண்ண முடியாது. அவங்களுக்கு 100 குரூப்பில் இது ஒரு குரூப். அப்போ நான் வந்து யோசிச்சிருந்தேன். அப்போ வந்து நான் வந்து சரி, நம்ம ஏன் ஒரு ப்ராப்பர் மேக்சினாக கொண்டு வந்து இதை வந்து எவ்ரி மந்த் கொடுத்தா அது அட்லீஸ்ட் டேபிள் மேலே இருந்தால் புரட்டியாவது பார்ப்பாங்க. ஓரளவாவது நாலேஜ் வேணும்னா அதை புரட்டி பார்ப்பாங்களே அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த ஒரு ஐடியா நான் ப்ரொபோஸ் பண்ணேன் டிசம்பரில். உடனே எங்கள் ஆக்டிவ் ப்ரொடியூசர் எல்லாம் சொன்னாங்க, சார் இது ரொம்ப பெரிய ஐடியா, பண்ண முடியுமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சார் என்னால் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு ரைட்டிங்கும் மேகசின் புக்கு கொண்டு வரதெல்லாம் எனக்கு வந்து என்னது ஒரு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி. நான் வந்து கண்டிப்பாக நான் பண்ண முடியும், ஆனால் இதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி நம்ம சார் அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லா இடத்துலையும் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நிறைய இப்போ 4வது இஷ்யூ வந்திருக்கு. இந்த 4வது இஷ்யூ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி இந்த 3 இஷ்யூக்கும் வந்து ஃபீட்பேக் வரும்போதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை தொடர்ந்து நடத்தணும்னு பார்க்குறோம். இப்போ தமிழ் சினிமாவுக்கு வருவோம். இந்த 5 மாதங்களில் பார்த்தீங்கன்னா 110 படங்கள். அதில் வெற்றியான படங்கள் பற்றி நீங்களே சொல்ல போகிறீங்க. எனக்கு மிக பெரிய கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 89 திரைப்படங்கள் சிறு பட்ஜெட் படங்கள், 21 திரைப்படங்கள் பெரிய மீடியம் பட்ஜெட் படங்கள், அபவ் 4 crore 5 crore படங்கள்லாம் ஒரு 21 படங்கள். அந்த படங்கள் விட்டுரும். ஆனால் இந்த 89 திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய புது தயாரிப்பாளர்கள் நிறைய ஆர்வத்தோடு எடுத்து வந்த 3 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் 2 கோடி 1 கோடி அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் மட்டும்தான் திரையரங்கில் வெற்றி அடைஞ்சிருக்கு. அது மணிகண்டன் அவர் நடிப்பில் வெளிவந்த லவர் அப்படிங்கிற படம். அதுக்கு மட்டும்தான் வந்து ஆடியன்ஸ் திரையரங்கில் வந்து பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் கொடுத்துருக்காங்க. மீதி 88 படங்களுக்கு வசூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில படங்களுக்கு பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி கவர் ஆகிருக்கும், சில படங்களுக்கு அதை மீறி கவர் ஆகிருக்கும். இப்போ அவங்களுக்கு மீதி வியாபாரம் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்க படங்களை ரெவென்யூ ஷேர் மூலமாக ஓடிடியில் போட்டிருக்காங்க. அப்படின்னா அர்த்தம், திரையரங்கில் என்ன கலெக்ஷன் வருமோ அதே மாதிரி ரெவென்யூ ஷேரில் மக்கள் பார்த்தா தான் கலெக்ஷன் வரும். இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சான சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அதனால தான் அதில் ஒரு ஆர்டிக்கிளே நான் போட்டிருக்கேன் இந்த ஜூன் இஷ்யூவில், த ஃபியூச்சர் ஆஃப் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு. அதில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு இதுவாக யாருமே டிஸ்கரேஜ் பண்ணல. திடீர்னு விஷால் சார் மாதிரி தனஞ்சயன் ஏதோ படம் எடுக்காதீங்க சொல்கிறான்னு சொல்லிட்டு போகிறீங்க. இல்லைப்பா அப்படியெல்லாம் நான் சொல்லலை. நான் ஒன்று தான் சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக படம் பண்ணுங்கள், யோசித்து படம் பண்ணுங்கள். இந்த படங்கள்னால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னா, அதாவது உங்கள் குடும்பத்துக்கோ உங்களுக்கோ பாதிப்பு வராதுன்னா, உங்கள் பேஷனுக்கு கண்டிப்பாக திரைப்படம் எடுக்க வாங்க. ஆனால் ப்ரில்லியண்ட்டான படங்கள் எடுங்க. ப்ரில்லியண்ட்டான படங்கள் எடுத்திங்கன்னா மக்கள் கண்டிப்பாக அதை ஏதோ ஒரு வகையில் ரெக்கக்னைஸ் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா 88 படங்கள் மாதிரி எல்லாமே கஷ்டப்படுற மாதிரி நீங்களும் ஒரு படமாக எக்ஸ்ட்ரா ஒரு படமாக போய் கஷ்டப்படுவீங்கன்னா அந்த இதில் நான் சொல்லியிருக்கேன். இல்லை, 88-89 படங்களில் பார்த்தீங்கன்னா, 88 படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 160 கோடி ரூபாய் கண்டிப்பாக இழப்பு கண்டிப்பாக 150 கோடி மினிமம். எவ்வளோ பெரிய இழப்பு. அதனால் இதை வந்து சிறுமுருட்டு பட தயாரிப்பாளர் வந்து சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு தருணம் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சார். அதில் என்ன சார், நான் வந்து நிறைய சிறு பட்ஜெட் தயாரிப்பாளர்களோட மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவங்க கடன் வாங்கி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கி, க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி அடமான வச்சு படம் எடுத்து அவங்களாம் வந்து என்கிட்ட சொல்லும்போது எனக்கு மன கஷ்டமாக இருக்குது. என்னடா இது கொஞ்சம் யோசிக்க மாட்டேன்றாங்களே, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்து பேச மாட்டேன்றாங்களே. நம்ம உங்ககிட்ட வந்து பேசினாலும் நம்மகிட்ட பேசினா உங்களுக்கு நிறைய டேட்டா இருக்குது, நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறீங்க, உங்களுக்கே தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் சொல்லிட்டு உங்களை மாதிரி கேட்கலாமே.
எங்கிட்ட வந்து கேட்கலாம், உங்ககிட்ட கேட்கலாம், மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கேட்டுட்டு படம் எடுத்தா நல்லா இருக்குமே. எடுத்த பிறகு வந்து கேட்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. டிஸ்கரேஜும் பண்ண முடியாது. படம் எடுத்தாச்சு. இப்போ நீங்க என்ன சொல்வீங்க அவங்கள? இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிவாஜியினுடைய தங்கப்பதக்கம் படத்துக்கு பொன்விழா ஆண்டு. கண்டிப்பா சார். நான் என்னுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமாவில் அந்த படத்தை பற்றி நிறைய எழுதியிருக்கேன் சார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் மறைந்த இயக்குனர் திரு மகேந்திரன் சார் தான். மகேந்திரன் சார் என்கிட்ட அந்த தங்கப்பதக்கம் உருவானதை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. எங்களுடைய பாப்டா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ரொம்ப சொல்லியிருக்காரு சார். நம்ப மாட்டீங்க, நம்ம ஒன்று சொல்ல சார், அவர் வந்து அவருடைய ஆஃபீஸில் போய் உட்காந்துருந்தாராம். அப்போ வந்து அவர் ஸ்டேஜ் பிளே எழுதிட்டு இருப்பார். அப்போ வந்து அவர்கள் என்ன சொன்னாரா, அடுத்த ஒரு ட்ராமா எழுதி கொடு அப்படின்னு மகேந்திர சார்கிட்ட கேட்டாரா. அவர் போய் நேராக உட்காந்துனே இருந்தாரா. அவர் டேபிள் மேலே ஒரு மேகசின் இருந்தார் சார். அந்த மேகசினில் கௌபாய் மாதிரி ஒருத்தர் வச்சு அவர் கண்ணை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கண்ணை வந்து மறைச்சி, அதாவது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை மறைச்சி பண்ணுவாங்க. அப்படி கண்ணு போயிடுச்சுன்னா அப்படி ஒரு இது இருந்தா பாருங்களேன். அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி வந்தா, இந்த கேரக்டர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா, அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸர். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இதுன்னு சொல்லுவாங்க, இப்போ என்ன சார், அவங்க வந்து மேயரா இன்னும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய கேரக்டர் அவர் எப்படி வந்து அந்த ஊரையே காப்பாத்துறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருந்ததா. அதை படிச்சு அதை பார்க்கும்போதே அவருக்கு இன்ஸ்பிரேஷன் தான். இந்த மாதிரி ஒரு அப்ரைட் போலீஸ் ஆஃபீஸருடைய கதை எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே அவர்கள் கேட்டாரா, என்னையா கதை தான் ரெடி பண்ண ஐடியா அப்படின்னு டக்குன்னு சொன்னாரா. சார், ஒரு அப்ரைட் போலீஸ் ஆஃபீஸர் எந்த வகைன்னா கடைசியில் தன் மகனே வந்து காவு கொடுக்க ரெடி ஆகிறாரு. ஏன்னா அவருக்கு ஆனஸ்டியும் நாட்டுப்பற்று தான் முக்கியம் அப்படின்னாரா. சூப்பராக இருக்கியா, இதே பண்ணு அப்படின்னாரா. அங்கிருந்து உடனே போயிட்டு இவர் எழுத ஆரம்பிச்சது தான் இந்த ஒரு திரைக்கதை. அப்போ செந்தாமரை அவர்கள் வந்து கேட்டிருக்காரு, சார் எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் பிளே தேவைப்படுது, நீங்கள் வந்து எனக்கு ஒன்று பண்ணுங்கன்னும் போது சரி வாங்க இந்த கதையை எடுத்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு செந்தாமரை அவர்களும் இவங்களும் சேர்ந்து ஸ்டேஜ் பிளே பண்ணி, அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது சார். அந்த இது பார்த்தீங்கன்னா பயங்கர பரபரப்பாக இருந்தது. அப்போ தங்கப்பதக்கம் பேர் கிடையாது, அது வேற பேர். அதான் இப்போ போயிட்டே இருக்கும்போது ஸ்டேஜ் பிளே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு சிவாஜி அவர்களுக்கு தெரிய வருது இந்த ஸ்டேஜ் பிளே நல்ல டாக் வருதுன்னு. சிவாஜி சார் போய் பார்த்துருக்காரு. பார்த்த உடனே சொல்லியிருக்காரு மகேந்திரன்கிட்டையும் செந்தாமரைகிட்டையும், நான் அதை பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்கெல்லாம் ஐயோ சார், எங்கள் ஸ்டேஜ் பிளே நீங்கள் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ பெரிய பெருமை எங்களுக்கு, அதுவும் பிஸியான ஒரு நடிகர், நீங்கள் இந்த ஸ்டேஜ் பிளே வந்து நான் பண்ணணும்னு ஆசைப்படும் போது செந்தாமரை சொன்னாரா, சார் நான் கூட நடிச்சுக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் அது. அப்போ உடனே என்ன பண்ணாரு, சிவாஜி சார் வந்து அந்த ரோலில் நடிச்சு செந்தாமரை அவர் கூட நடிச்சு அந்த ஸ்டேஜ் பிளே வந்து அட்டகாசமான வெற்றி சார். இன்ஃபேக்ட் அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க, படம் வெளிவரை வரையும் அந்த ஸ்டேஜ் பிளே ஓடிட்டு இருந்தது, ஒரு நிறுத்தவே இல்லை. அந்த அளவு வந்து சிவாஜி அவர்கள் வரும்போதெல்லாம், அதுவும் அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் வந்து அந்த ரத்தமெல்லாம் வரும், அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அதை விட எனக்கு மகேந்திர சார் சொன்னார் அவருடைய ஒரு விஷயம், சிவாஜி சார் வந்து டைலாக் படிக்க மாட்டாராம். இவர் வந்து நேராக மேக்கப் போட்டே இருப்பாங்களா சார், மகேந்திர சார் அங்கே நின்றுட்டு இருப்பாராம். மகி அப்படி தான் சொல்லுவாராம் அவர். அந்த வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் ஒழிச்சிட்டே இருக்குது சார். அவர் சொல்லுறா, மகி இன்னைக்கு டைலாக் சொல்லு அப்படின்னு வரான். அவர் உடனே அந்த டைலாக்லாம் படிப்பார் சார். அப்படியே மேக்கப் போட்டு அப்படி நின்று, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ கரெக்டாக இருக்கான்னு வரா, அப்படியே சொல்லுவாரான் சார் ஃபுல் டைலாக்கு. இவர் அப்படியே மெய் மருந்து நிற்பாரான் மகேந்திரன் சார். என்ன மனுஷன், நான் சொன்னது அப்படியே உள்வாங்கி ஃபுல் டைலாக்கை, நீங்கள் நடிப்புக்கு ஒரு இலக்கணம் சொல்கிறீங்களே, இந்த அதாவது மனசுக்குள்ளே அந்த டைலாக்கை உள்ளே இறக்கி அந்த கேரக்டரை அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணுறாருல, அதுதான் சார் நடிகர் திலகம். அந்த நடிகர் திலகத்தை வந்து நம்ம பீட்டே பண்ண முடியாது. அதை விட ஒரு எக்ஸாம்பிள் என்கிட்ட சொன்னார், அங்கே செத்து போயிருக்காங்க ஒய்ஃபு, இவர் உள்ளே வரணும், தகவல் தெரியுது, தகவல் வந்து இவங்க யாரும் சொல்லலை, உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. அந்த என்ட்ரி ஆகும்போது அப்படி நடந்து வரும்போதில்ல சார், அந்த சீனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒன் டே ஆச்சான் சார். ப்ரிப்பேர் பண்ணாரான். அவர் சொன்னாரா, நாளைக்கு ஷூட்டிங் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாரான். என்ன ஆச்சு உங்களுக்கு, ஹெல்த் ஏதாவது சரியில்லையா? இல்லை அப்படின்னாராம். அந்த கேரக்டருக்குள்ள அந்த பெயின் எந்த அளவு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக உள்வாங்கி மறுநாள் வந்து நடிச்சாரா பாருங்கள் சிங்கிள் டேக்கில், எல்லாரும் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்னடா மனுஷன் உண்மையிலே ஒரு மனைவி இருந்தால் எப்படி ஒரு பிஹேவியர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து அப்படியே அந்த கோட்டை கட்டுறதும் நிற்கிறதும் இன்ன வரையும் கண்ணில் நிற்குது சார். அந்த படம், அந்த நடிப்பு, நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, தங்கப்பதக்கம் காலங்காலமாக இல்லை, 50 வருஷம் இல்லை சார், 100 வருஷமாக ஒரு பெஞ்ச்மார்க் திரைப்படம் ஃபார் நடிப்பு. ஒரு போலீஸ் ஸ்டோரினா எப்படி இருக்கணும், ஒரு அப்ரைட் போலீஸ் ஆஃபீஸர்னா எப்படி இருப்பார், மகேந்திர சாருடைய கதை திரைக்கதை வசனம், சிவாஜி சாருடைய என்ன சொல்கிறது அற்புதமான நடிப்பு, பி வி மாதவனுடைய இயக்கம், எல்லாமே சார் ஒரு பெஞ்ச்மார்க் படம் தான் தமிழ் சினிமாவில் தங்கப்பதக்கம். இப்போ 2K கிட்ஸு நீங்கள்லாம் வந்து இப்போ வர படங்களை பற்றி நிறைய பேசுகிறீங்களா, ஒரு தடவை நீங்கள் போயிட்டு யூடியூப்லேயோ இல்லை வந்து OTTலையோ எங்கே இருந்தாலும் தங்கப்பதக்கம் படத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். அந்த படம் தான் இன்றைக்கி நிறைய படத்தினுடைய இன்ஸ்பிரேஷனு, நிறைய படத்தினுடைய கதைக்கு இன்ஸ்பிரேஷன் தங்கப்பதக்கம் தான். சிவாஜிக்கு நடிப்பு மேலே இருந்த காதல் எப்படி இருந்ததுங்கிறது இந்த நாடகம் ஒரு உதாரணம். சிவாஜி பரபரப்பான ஒரு நடிகராக இருந்த காலகட்டம் அது. நாடகத்தை நடிக்கணும்னா மதியம் 2 மணிக்கெல்லாம் வந்து நாடக கோட்டாக்கு போயிடுவார் சிவாஜி. சாப்பிட்டு அங்கேயே வந்து ஒரு 2 hours தரையில் அப்படியே படுத்துட்டு இருப்பாராம். 4 மணிக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சு திருப்பி 6 மணிக்கு நாடகத்துக்கு தயாராகிடுவார். ஒரு நாளில் அரை நாள் வந்து
நாடகத்துக்காக செலவு பண்ணுறாருன்னா இந்த நாடகத்தில் வந்து மிகப்பெரிய வருவாய் சினிமா நடிக்கிற மாதிரி கிடையாது. கிடையாது கிடையாது. அதில் மிக சொற்பமான வருவாய். ஆனாலும் அந்த கலை மீது இருந்த தாகம் இருக்குல்ல, அதுதான் சிவாஜி அந்த நாடகத்தை நடிக்க வச்சது. நேரடியாக மக்கள்கிட்ட இருந்து வரவேற்பு வரணும், அந்த வரவேற்பு அவருடைய கிளாப் கிடைக்குது பார்த்தீங்களா, அதுதான் சார். அதுக்கு ஏங்கிதான் அது வந்து அவருக்கு வந்து ஒரு கிடைக்கிற ஒரு பூஸ்ட்டு. அதுக்காகவே நிறைய பண்ணியிருக்காரு அவர். லிங்குசாமி பிரச்சனைக்காக திருப்பூர் சுப்பிரமணியம், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி இவங்கெல்லாம் கமல்ஹாசன் சந்தித்து பேசினாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஏதாவது முடிவு வந்திருக்கா? இன்னைக்கு வரையும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது கமல் சார்கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் சார். லாஸ்ட்டாக டிஸ்கஷன் நடந்த பிறகு கமல் சார் என்ன சொன்னார், நாங்கள் யோசித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பூர் சுப்ரமணியம் சார்கிட்டையும் ப்ளஸ் வந்து அருண்பதி சார் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காரு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஏன்னா இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல. அவரு கொஞ்சம் அப்செட்டில் இருக்கார். ஒரே காரணம்னா இது தேவையில்லாம மீடியம் மத்தியில் பெரிய விவாத பொருளாக மாறினது வந்து கமல் சாரை ரொம்ப பாதிச்சிருக்கு. அந்த டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே எனக்கு திருப்பூர் சுப்ரமணியம் சார் ஒரே வார்த்தை சொன்னார், இது தேவையில்லாமல் நம்ம வளர்த்து விட்டோம், சிம்பிளாக முடிய வேண்டிய ஒரு விஷயத்தை போய் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணியாச்சு. ஆனாலும் இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, சார் நீங்கள் சால்வ் பண்ணி தான் ஆகணும், இது வந்து கண்டிப்பாக, ஏன்னா அவங்க பெரிய பிரச்சனையில் இருக்காங்க, அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், அதை மீடியாவில் வந்ததெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்லிட்டாங்க. அப்புறம் கமல் சார் ஓகே நான் ஒத்துக்கிறேன், பட் ஆனால் என் சிச்சுவேஷன் வேறு டைட்டாக இருக்குது. இப்போ இந்தியன் 2 ஃபோக்கஸ் அது ஃபுல்லாக மார்க்கெட்டிங் அந்த ப்ரொமோஷனில் இருக்கார். இன்ஃபேக்ட் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இன்றைக்கி வந்து இந்தியன் 2 படத்தினுடைய ஆடியோ லான்ச் இருக்குது. அவர் மைண்டு ஃபுல்லாக இந்தியன் 2 அது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஓப்பனிங் கொண்டு வர போது, என்ன பெரிய வசூல் சாதனை பண்ண போதுன்ற கான்சன்ட்ரேஷன் இருக்கார். அவருக்கு இதை சால்வ் பண்ணுறது ஒரு யோசித்து அவர் முடிவு பண்ணி சொல்லுவார்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, இந்த விஷயத்தில் வந்து பத்திரிகையில் வந்து இந்த அளவு இதை பெரிதுபடுத்திருக்க வேண்டாம் அப்படின்றது தான் பொதுவாக எல்லோருடைய கருத்தும். சில விஷயங்கள் வந்து பத்திரிகைகள் கூட கொஞ்சம் வந்து நியாயமாக யோசித்து செயல்பட்டால் நல்லாயிருக்கும். ஒரு யூடியூப்பில் போட்டிருந்தாங்க, ரொம்ப ஒரு விந்தையான ஒரு செய்தி. கமல்ஹாசன் தோள் மேலே லிங்குசாமி கை போட்டார், அதனால தான் கமல்ஹாசனுக்கு கோபம். இவங்களுக்கு வந்து கமல்ஹாசனையும் தெரியல, லிங்குசாமியும் தெரியலன்னு தான் நினைக்கணும். லிங்குசாமி எந்த அளவுக்கு பண்பாடான ஒரு இயக்குனர், மற்றவங்கள்ட்ட எப்படி பழகுவார் அப்படின்றது மொத்த இண்டஸ்ட்ரியும் அறிந்த விஷயம். கண்டிப்பாக. அதே மாதிரி கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்களோடவே மிக எளிதாக பழகக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்க காரணத்தினால பொதுமக்களோட எப்படியெல்லாம் இப்போ பழகிறார் அப்படின்னு தெரியும். அவர் அப்படி இப்போ மட்டும் இல்லை, ஆரம்ப காலத்தொட்டே பார்த்தீங்கன்னா சினிமா உலகத்துலேருந்து யார் போனாலும் கட்டி அரவணைத்து கொள்ளக்கூடிய ஒரு கலைஞர் தான் கமல்ஹாசன். அப்படியே அதாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என்பது ஒரு புறம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே கமல்ஹாசன் தோள் மேலே லிங்குசாமி கை போட்டிருந்தா கூட அதை பாசிட்டிவாகவும் ஸ்போர்ட்டிவாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடியவர் தான் கமல்ஹாசனை தவிர அதுக்கு 100% எந்த ரியாக்ஷன் பண்ண மாட்டார். நம்ம கமல்ஹாசனை பற்றி தெரியும். ஆனாலும் எப்படி இப்படிலாம் செய்திகள் ஏதாவது ஒரு கதை கட்டணும்ல சார். நீங்கள் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, எல்லா ஊடகங்களுக்கும் வந்து ஏதாவது பரபரப்பான ஒரு செய்தி தேவைப்படுது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் தம்ப்நெயிலே பார்த்துட்டு இருப்பேன் எல்லா யூடியூப்லேயும். பார்க்கும்போதே எனக்கு சிரிப்பாக வரும், எப்படியெல்லாம் கதை கட்டுறாங்கடா டே அப்படின்னு வரும். சொல்லுவாங்களே, அது ஒரு இவர் மாதிரி வசனங்களோட காமெடி வசனம் மாதிரி நான் பார்க்கும்போதே எப்படியெல்லாம் கதை கட்டுறாங்க, எங்கேருந்து உருவாக்குறாங்க இந்த கதைகளை. அப்போது நம்மளுக்கு இதுக்காக ஒரு க்ரியேட்டிவிட்டி உட்காந்துருக்கு. இப்படி ஒன்று சொல்லலாம், ஒரு நிறைய பேர் வியூஸ் வரும் அப்படின்னு. நீங்கள் ஒன்றுமே இல்லை, இப்போ ஜாதகங்களுடைய இது பார்க்குறது பார்த்தீங்கன்னா, ஜோசியம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரே ராசிக்கு டிஃப்ரெண்ட் வீடியோ இருக்கும். ஆமாம், எனக்கே கன்ஃபியூஸ் ஆகும். வெவ்வேறு பலங்கள் எனக்கு ஒன்றுமே புரியாது. எந்த பலனை நான் ஃபாலோ பண்ணுறது, அதாவது எனக்கு கிடைக்குமா இது கிடைக்காதா அப்படின்னு. அதாவது ஏன் ராசிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, நம்ம நல்லது மட்டும் பார்ப்போம். அது சிலது சொல்லுவார், உங்களுக்கு இந்த அடுத்த 180 நாட்கள் பெரிய பிரச்சனைன்னு. அடுத்து ஒருத்தர் சொல்லுவார், அடுத்த 180 நாட்கள் தான் உங்கள் வாழ்க்கையிலே மிக முக்கியமான கட்டம்னு. இப்போ நம்மளுக்கு எதுன்னே தெரிய மாட்டேங்குது, எதை தான் ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய கணிப்பு இருக்கலாம், பட் இதே தான் ஊடகங்கள் பண்ணுறது. அதாவது வெளியில இருந்துக்கிட்டு அவங்க கணிக்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து ஒரு செய்தியாக போட்டுறாங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. சூரிய முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்க கருடன் திரைப்படம் நேற்று வெளியாகி மிகப்பெரிய வசூலை குவிச்சிட்டு இருக்கு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நடிப்புக்கு அப்படி ஒரு பாராட்டு. இந்த இடத்துல வந்து சூரிய வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா சூரிய வந்து பல காலமாக நகைச்சுவை நடிகராக நடிச்சிட்டு இருந்தவர். அவர் ஒரு காலகட்டத்தில் வெற்றிமாறனால இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறார். அதுக்கு வந்து அந்த படத்தை முடிக்கிறதுக்கு ஏறக்குறைய 2லேருந்து 3 ஆண்டுகள் ஆயிருக்கு அவருக்கு. அந்த 3 ஆண்டுகளும் ஒரு படம் கூட நடிக்காமல் வெற்றிமாறன் மேலே முழு நம்பிக்கை வச்சு நிச்சயமாக அவர் நம்மளை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போவார் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த படத்துக்காக அவர் காத்துட்டு இருந்தால் நடிச்சார் பாருங்க. அதுதான் இன்றைக்கு சூரியை வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆனந்தவுடன் விருதில் பார்த்தீங்கன்னா சிறந்த நடிகரில் வந்து சூரிய வர அளவுக்கு வந்து ப்ரொமோட் ஆகிருக்கார் அப்படின்னா நிஜமாவே ஒன்று சூரியனுடைய அந்த நடிப்பு, அந்த அர்ப்பணிப்பு, 2வது வெற்றிமாறனுடைய திறன். அவர் தான் சூரிய வந்து மடைமாற்றம் செய்தவர் அப்படின்னு சொல்லணும். சூரிய அப்படின்ற நகைச்சுவை நடிகர்கிட்ட இப்படி ஒரு ஆற்றல் இருக்கு, இவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு டிசைட் பண்ணார் அவர் பாருங்க. அந்த இடத்துல வெற்றிமாறன் நிச்சயமாக பாராட்டி ஆகணும்.
இன்னும் சரியாக சொல்லணும்னா இன்னைக்கு 2ஆம் வரிசையில் இருக்கின்ற பல கதாநாயகர்கள் படங்களை விட மிகச்சிறப்பான வசூல் வந்து கருடன் படம் பெற்றிருக்கு. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், அந்த படத்தை அவருடன் நடித்த சசிகுமாரையும் சொல்லணும். இது மாதிரி கதாபாத்திரத்தை நடித்து அவர் சூரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த கூட்டு முயற்சிக்கு கிடைச்ச வெற்றியாக தான் அந்த படத்தை நான் பார்க்குறேன். சார், கருடன் பொறுத்தவரையும் வந்து ஒரு மல்டி ஸ்டாரரை தான் அதை மவுண்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு உன்னிமுகுந்தன் வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் வராரு. சசிகுமார் சார் ஒத்துக்கிறார். அவர் நல்லா தெரியும் இது வந்து சூரிய வந்து ஹீரோவை மவுண்ட் பண்ணுற ஒரு படம்னு சொல்லிட்டு ஹேட்ஸ் ஆஃப் டு சசிகுமார் சார். என்னன்னா அவர் இது நடிக்கணும்னு அவசியமே கிடையாது இல்லை, ஆனால் அவர் பூஸ்டப் பண்ணுறாரு. சரி, அது சூரிக்கு ஹெல்ப்பாக இருக்கும், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. வேற சாதாரண ஒரு நடிகர் நடிச்சிருந்தா இந்த அளவு பெரிய ஒரு இது வந்திருக்காது. இல்லை, அது வந்து ப்ளூ சட்டை மாறன் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். இது நட்புக்கு வந்து சிறந்த இலக்கணமாக ஒரு கதாபாத்திரத்தை காட்டணும்னா இப்போ அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு 20 சீன் வைக்கணும். சசிகுமாரை போட்டோம்னா அது தேவையில்லை. ஏன்னா நட்புக்குன்னா சசிகுமார் தான் ஏற்கனவே பிராண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக சொல்லி, அதாவது அந்த நட்புக்காக அவர் வந்து பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு படத்தை நீங்கள் போஸ்டரை பார்க்கும்போதே ஒரு பெரிய மெரிட் வந்துடுது. பாருங்களேன், 2 பேர் உட்காந்துருக்காங்க, நடுவில் வந்து சூரிய நிற்கிறாரு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் வந்து எல்லாரும் இது பார்க்கலாமே அப்படின்னு தோண வைக்குது இல்லை. ஏன்னா எல்லாருமே ஹீரோஸ். அதுவும் உன்னிமுகுந்தனுக்கு வந்து மலையாளத்தில் ஒரு பெரிய ஃபாலோயிங் இருக்குது. இங்கேயும் அவரோட ஐயப்பன் படம் வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. இப்போ இந்த படமாக நேற்று பார்த்தீங்கன்னா சார், இண்டஸ்ட்ரியில் படம் வரதுக்கு முன்னாடி டாக் நல்லா வந்துடுச்சு. அதாவது படம் பார்த்த எல்லோருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேச ஆரம்பித்தாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் சார், ஜூன் 22ஆம் தேதி விஜயனுடைய பிறந்தநாள். பொதுவாக பார்த்தீங்கன்னா விஜயனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய அடுத்த படத்தை பற்றி என்ன அப்டேட் வரப்போகுது, என்ன டீசர் கொடுக்க போகிறாரு, என்ன மாதிரியான ட்ரெய்லர் வரப்போகுது, இப்படி தான் ரசிகருடைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ விஜய் ரெட்டை குதிரையில் சவாரி பண்ணுறாரு. ஒரு பக்கம் சினிமா, ஒரு பக்கம் அரசியல். அதனால் சினிமா சம்மந்தமாக என்னமா அறிவிக்க போகிறார் அப்படின்னு ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. இப்போ அவரை பொறுத்தவரை வந்து கண்டிப்பாக அரசியல் அடுத்த கட்டம் போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு, நேரம் வந்துருச்சு. கட்டாயன்றது நேரம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண போகிறது வந்து, நீங்கள் வந்து அரசியல் அவருடைய வேகமான ஆக்டிவிட்டிலாம் பார்க்க போகிறோம். அதில் முதல் ஆக்டிவிட்டி அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய அடுத்த கட்ட எதிர்பார்ப்பு என்னன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் என்ன வருது, அரசியலில் என்ன எந்த ஒரு நிலையை நான் எடுக்க போகிறேன், நிலைப்பாடு எடுக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் ஆன்டி பிஜேபியா, ப்ரோ பிஜேபியா, நியூட்ரலா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.